தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொங்கலுக்குள் ஆட்சியை கவிழ்க்கின்றார். பொங்கலுக்குள் ஆட்சியை கவிழ்க்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக மே மாதம் 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். தற்பொழுது ஜோசப் விஜய் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் பற்றி விசாரிக்க ஆரம்பித்துள்ளார். நடவடிக்கை எடுக்க மேற்கொண்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளார். இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசமாக சிக்கியுள்ளார். அவரை பழிவாங்க ஜோசப் விஜய் திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜி திமுக முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்களை அழைத்து ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளார். சேலத்தை சார்ந்த தமிழக வெற்றி கழக பிரமுகர் ஒருவர் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளார். அவரை வளைத்து போட்டு அவர் மூலமாக தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி மேற்கொள்கிறார். அதற்கான பண செலவுகள் அனைத்தையும் செந்தில் பாலாஜி ஏற்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக ஆட்சி நீடித்தால் தனக்கு ஆபத்து என்று செந்தில் பாலாஜி கருதுகிறார். ஆகவே பொங்கலுக்குள் தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வருகிறார். இது திமுக தலைமைக்கு தெரியுமா தெரியாதா, அல்லது மு க ஸ்டாலின் ஆசீர்வாதத்தோடு தான் நடைபெறுகிறதா என்பது தெரியவில்லை. எப்படியாவது பொங்கலுக்குள் ஜோசப் விஜய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி திட்டமிட்டுள்ளார்.